அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2024 வருடத்தில் 2 மாதங்கள் நம்மை காண செய்து அதை நேர்த்தியாக கடக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி மார்ச் மாதத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த வருடத்திலும் 3ஆம் மாதத்தில் தேவன் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவ்வார்த்தையின் நிமித்தமாக நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் பொக்கிஷங்களைப் போல புதையல்களைப் போல இரும்பு தாழ்பால்களுக்கு பின்பாக வெண்கல கதவுகளுக்கு பின்பாக ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய பலத்த கரம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். நம்மை வருத்தத்திற்குள்ளாக்குற பிரச்சனைகள், நம் வெற்றிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் அநேக தரம் முயற்சி செய்தும் நமக்கு தோல்வியை தருகிற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இரும்பு தாழ்பால்கள் போல வெண்கல கதவுகளை போல இருக்கின்றன. இவ்வார்த்தையின் நிமித்தமாக தேவன் முறியடிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பலத்த கரம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் கண்களுக்கு முன்பாக பிரச்சனைகள் போல இருக்கிற காரியங்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் பெற தடையாக இருக்கின்றன. இந்த நாளிலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன் வெற்றிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் தடையாக இருக்கிற பிரச்சனைகள் வெண்கல கதவுகளை போல உடைத்து இரும்பு தாழ்பால்களை போல முறித்து உனக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் ஆசீர்வாதமாக உமக்கு கொடுப்பேன். இவ்வார்த்தையை நாம் தினமும் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது இதற்குரிய பலனை பெற தேவன் நமக்கு கிருபை செய்வார். இதை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே இவ்வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.